வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புசைட் வக்கரதுண்டாயின் தன்னோதங்கி பிரசோதே ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கர சனிப்பெச்ச ராகாவக்கியாதா நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத விஸ்விசிய ஓம் அங்கிரங்கு பஞ்சபூத விஸ்விசிய ஓம் லங்குவங்கு பஞ்சபூத விஸ்விசிய ஓம் நங்குவங்கு பஞ்சபூத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்துடன் அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றேன். ஓம் சரவண பவாய் நமக. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விருச்சிக லக்னத்திற்கு சூரியன் நின்ற ஸ்தானங்களோட பலாபலன்கள் அப்படிங்கிற அமைப்புல தான் பேச போறோம். விருச்சிக லக்னத்துக்கு சூரியன் வந்து பார்த்தோம்னா 10 குடைவன். 10 குடைவன் வந்து லக்னத்தில் உட்காரும் போது நல்லா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? தொழில் தான் இவங்களோட குறிக்கோளாகவே இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் அதிகமாக இருப்பாங்க. 10 குடைய சூரியன் லக்னத்தில் செவ்வாயோட வீட்டில் ஒரு அரசு கிரகத்தினோட வீட்டில் ஒரு அரசு கிரகம் வந்து உட்காரும் போது இவங்க அரசாங்க உத்தியோகத்தில் கட்டாயம் வேலை செய்வாங்க. மிலிட்ரி, ஆர்மி இந்த மாதிரி துறையில், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் துறையில், ஓகேங்களா, இந்த மாதிரி துறையில் அரசு சார்ந்த துறையில் வேலை வாய்ப்பு வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 100க்கு 70% அது மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா? விருச்சிகத்தில் சூரியன் வந்து நின்னா அந்த மாதிரி அமைப்பு ஏற்படும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 2ஆம் இடம், விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் இடம் குரு 10 குடையவன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது பிஸ்னஸ் மைண்ட் அருமையாக இருக்கும். என்னால் தொழில் தான், தொழில் மூலமாக எவ்வளோ சம்பாதிக்கலாம், என்ன லாபம் ஈட்டலாம், குடும்பத்துக்கு என்ன செய்யலாம், குடும்பத்தினரில் எந்த மாதிரி தொழில் உட்கார வைக்கலாம், குடும்பத்தினரில் எனி டைம் உழைக்கணும், உழைக்கிற சிந்தனை தான் அதிகமாக இருக்கும் குடும்பத்துக்கே, டோட்டல் குடும்பத்துக்கே. அதைத்தான் இவர் என்கரேஜ் பண்ணுவார். ஓகேங்களா? 10ஆம் இடம் இல்லையா, தொழில் ஸ்தானம் இல்லையா, அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கும்போது தனம் தான் பிரதானமாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்கும். குடும்பம் நல்ல குடும்பம் அமையும். பெரிய பெரிய தொழில நிறுவனம் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் உள்ள ஒரு ஃபேமிலியாக தான் இவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? சூரியன் 2ஆம் இடத்துல வந்து இருந்துட்டா. அடுத்தது பார்த்தோம்னா 3ஆம் இடம், 10 குடையன் 3ஆம் இடத்துல மறைஞ்சா சனியோட வீட்டில் அந்த அளவுக்கு பலன்கள் சுமாராக தான் இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தான் நடக்கும். அடுத்தது பார்த்தோம்னா கும்பத்தில் 4ஆம் இடம், 10 குடையவன் 4ஆம் இடம் ஏறி வரும்போது ஓரளவுக்கு நல்லது நடக்கும். அது பகையாளி வீடாக இருந்தாலும் கூட 4ஆம் இடம் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். எப்பவுமே ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் தான் அருமை, நல்லா இருக்கும். அது பகை வீடாக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு சூப்பராக பண்ணிட்டு வந்துடும். தொழில் மேன்மை ஏற்பட்டுரும், வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாமே ஏற்பட்டுரும். தொழில் மூலமாக சம்பாதிச்சே வீடு வாசலில் கட்டிடுவாங்க. ஏன்னா 10 குடைய 4ஆம் இடத்துல இருக்காருல்ல, அதனால நல்லா சம்பாதிச்சு தொழில் நல்லா வியாபாரம் சம்பாதிச்சு லாபத்திலேயே வீடு கட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானம் தான் சனியோட வீடாக இருந்தாலும் கூட. ஓகேங்களா? அடுத்தது 5ஆம் இடம் குருவோட வீடு, அது திரியோண வீடு தானே, சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விருச்சிக லக்னத்துக்கு சூரியன் வந்து அற்புதமான பலாபலன்களை தருவார். ஓகேங்களா? 5ஆம் இடத்துல நல்லா இருக்கும். நல்ல புத்திரர்கள் பிறப்பாங்க. புத்திரர்கள் மூலமாக நல்ல யோகம் ஏற்படும், நல்லா தனம் சேரும். புத்திரர்கள் நல்ல ஒரு பேர் புகழ் எல்லாம் அந்தஸ்தெல்லாம் எடுத்து தருவாங்க. அந்த அளவுக்கு நற்பலன் தரக்கூடிய புத்திரர்கள் எல்லாம் அமைவாங்க. குலதெய்வத்தோட அனுகிரகமெல்லாம் அருமையாக கிடைக்கும். நல்ல ஒரு அருமையான இடம் தான் சூரியனுக்கு மீனத்தில். ஓகேங்களா? விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் இடம் தன்னுடைய சொந்த வீடு, அங்கே உச்சமாகிறாரு. கடன் இல்லாத வாழ்க்கை ஏற்பட்டு. 10ஆம் இடம் தொழில் செய்யறதுக்காக கடன் வாங்குவாங்க, தொழிலுக்காக கடன் வாங்குவாங்க. ஏன்னா 10ஆம் இடம் ஸ்தானபலம், தொழில் ஸ்தானம். அந்த ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல உட்காரும்போது க்ரோஸ் கணக்கில் தொழில் செய்வதற்காக வாங்குவாங்க, கடனையும் கட்டி முடிச்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இடம் தான் உச்சபலம். நல்ல க்ளோஸ் கணக்கில் நல்ல கடன்களை வாங்கி அதை கட்டக்கூடிய பாக்கியமெல்லாம் இவங்களுக்கு ஏற்படும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானம் தான் மேஷம், விருச்சிகத்தினோட இன்னொரு வீடு, செவ்வாயோட இன்னொரு ஸ்தானம். ஓகேங்களா? அது மாதிரி ஓரளவுக்கு அற்புதமான நல்ல பலன்களே நடக்கும். 6ஆம் இடமாக இருந்தாலும் கூட 10ஆம் தேதி அங்கே போய் இருக்கும்போது தொழிலுக்காக கடன் வாங்குவாங்க, அதை கட்டி முடிச்சுடுவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குரு பார்த்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சனி ராகுக்கு எது சேர்ந்துருந்தாங்கன்னா பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 7ஆம் இடம் சுக்கிரனோட வீடு, 10 குடையவன் 7ஆம் இடம். சுக்கிரன் கலத்திரக்காரன். மனைவியின் மூலமாக தொழில் அமையும், மனைவியே தொழில் அமைச்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா? சூரியன் அங்கே இருக்கும்போது மனைவியின் மூலமாக தொழில் அமையும். மனைவியோட குடும்பத்தார் செய்யக்கூடிய தொழிலை கூட இவர் ஏற்று நடக்கூடிய ஒரு சம்பந்தம் ஏற்படும். மனைவி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மனைவியோட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அரசு கிரகம் இல்லையா, அவர் போய் 7ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, அதனால. ஓகேங்களா?
அடுத்தது பார்த்தோம்னா 8ஆம் இடம் அந்த அளவுக்கு நல்லது இல்லை. விருச்சிக லக்னத்துக்கு வந்து புதன் வந்து கெடுகிரகம், அந்த அளவுக்கு நட்பு கிரகம் அல்ல. அங்கே போய் சூரியன் இருக்கும்போது சூரியன் வந்து நற்பலன்கள் தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் போய் மறையும் போது 10 குடையன் மறையும் போது அந்த அளவுக்கு நற்பலன்கள் நடக்க வாய்ப்பில்லை. ஓகேங்களா? அஷ்டமஸ்தானத்தில் அடுத்தது வந்து 9ஆம் இடம் பாக்கிஸ்தானம், சந்திரனோட வீடு. நல்ல பலன்கள் நடக்கும், நல்ல அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். கடகத்தில் இருக்கக்கூடிய சூரியனால விருச்சிக லக்னத்திற்கு அற்புதமான பலாபலங்கள் நடக்கும், நன்மைகள் ஏற்படும். வெளிநாட்டுகளுக்கெல்லாம் போய் தொழில் செய்யக்கூடிய உத்தியோகம் ஏற்படும். ஏன்னா கடல் கடந்த தேசத்துக்கெல்லாம் போகக்கூடிய பாக்கியமெல்லாம் ஏற்படும். நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஓகேங்களா? 10ஆம் இடம் சிம்மம், சொந்த வீடு. அங்கேயே ஆட்சி பலம் பெற்றிருந்தால் நிறைய பேருக்கு தொழில் வேலையாட்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார். 10ஆம் இடத்துல அவர் ஆட்சி பலம் பெற்று சூரியன் அங்கே இருந்தாருன்னா அரசாங்க உத்தியோகத்துக்குள்ளேயும் போவாங்க. ஆனால் ஆட்சி பலம் பெற்று அங்கே உட்காந்துட்டாங்கன்னா இவர் உத்தியோகம்லாம் பார்க்க மாட்டார். சொந்த தொழில் அமைச்சு 10 பேருக்கு வேலை கொடுக்குற ஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஏன்னா நட்பு கிரகம் இவருக்கு. ஓகேங்களா? பகை கிரகம் வந்து ஒரு வேலைக்கு போய் கஷ்டப்பட வேண்டிய சுச்சுவேஷன் தந்துடுவார். ஆட்சி பலம் பெற்ற கிரகங்கள் பகை கிரகங்களாக இருந்து ஆட்சி பலம் பெற்றிருந்தால் ஒரு இடத்துல வேலை செய்யணும். நட்பு கிரகமாக இருந்து யோகாதிபதியாக இருந்து ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்றிருந்தாங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்தால் அது வந்து அந்த தொழிலில் சொந்த தொழில் பல நிறுவனங்கள் நிறுவி வேலை வாய்ப்புகளை கொடுத்துருவாங்க. செவ்வாய் இருந்தாருன்னா இன்னும் பல பிஸ்னஸ் மைண்டு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 11ஆம் இடம் புதனோட வீடு. இந்த வீடு ஓரளவுக்கு நல்லா லாபஸ்தானாதிபதி இல்லையா? எந்த 10 குடன் 11ஆம் படி இருந்தால் செய்கிற தொழிலெல்லாம் லாபம் ஏற்படும். நல்ல கணக்கு நல்லா வரும், அக்கௌண்ட்ஸ் நல்லா வரும், ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. நல்லா இருக்குது. தொழில் மூலமாக நல்லா இருக்கும். நிறைய ஆடிட்டர் எல்லாம் அந்த இடத்துல சூரியனும் புதன் இருந்துட்டா பெரிய பெரிய ஆடிட்டர் பெரிய பெரிய அக்கௌண்டன்சி எல்லாம் அந்த இடத்துல உருவாக்குவார். ஓகேங்களா? அந்த சூரியன் அங்கே நின்று புதன் அங்கே இருந்துட்டு அந்த ஆடிட்டர் அக்கௌண்டன்சி எல்லாம் பார்க்கறது கணக்கு பார்க்குறவங்க எல்லாம் அவங்கெல்லாம் அதில் வருவாங்க. ஓகேங்களா? அந்த லிஸ்ட்டில் அவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 12ஆம் இடம் துலாம் விரயஸ்தானம். 10 குடையவன் வந்து அங்கே வந்து 12ஆம் இடத்துல விரயமாகி உட்காரும்போது கஷ்டங்கள் அதிகமாகும். ஓகேங்களா? தொழில் எதுவுமே நிரந்தரமாக அமையாது. தொழில் மூலமாக எதையுமே சம்பாதிக்க முடியாது. கஷ்டங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? பெல் சிம்பிள் அமைச்சிக்கிங்க. என்கிட்ட ஜாதகம், எண் கணிதம், திருமண பொருத்தம், பிரசனம் பார்க்கணும் அப்படின்ட்டா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.